பிக் பாஸோட 4th ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல பிக் பாஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் மேட்சை வச்சு செய்யுன்னு செய்யறாரு. இன்னொரு பக்கம் ஒரே கொண்டாட்டம், ஜாலியா சந்தோஷமா பார்வதி என்ஜாய் பண்ற மூமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சு. அப்படி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் மேட்ச் என்னையா பண்ணாங்க பிக் பாஸ் செய்யற அளவுக்கு அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற என்னுடைய சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி, புதுசா வரவங்களும் சரி, மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். நான் காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ரூல் பிரேக் பண்றாங்க, டீலக்ஸ் ஹவுஸ் மேட்சுக்கு அவங்களுடைய ரூலே ஒழுங்கா புரிஞ்சுக்க தெரியல அப்படின்றத சொல்லிட்டு இருந்தேன். அதனுடைய வெளிப்பாடா இன்னைக்கு அவங்களோட மெம்பர் அந்த 7 பேர்ல இருந்து ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஆப்பு வச்சிருக்காரு பிக் பாஸ். என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் எல்லாரும் ஆக்டிவிட்டி ஏரியா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வந்துட்டு பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் மேட்ச், பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் நடந்த விதிமீறலின் விளைவு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாரு. என்ன விதிமீறல் நடந்துச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா, 2 ஏரியா இருக்கு விதிமீறல் நடந்த ஏரியா. 2ல எதுன்னு சொல்றேன். ஸோ இப்ப ஒரு விஷயத்த கொடுத்துருந்தாங்க. சிக்கன் பிக் பாஸ் வந்து மதியம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வேணும் போது சிக்கன் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிக்கன் கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு காமெடி சீன்லாம் கூட நடந்தது. அந்த காமெடி சீன் நைட் லைவ்ல சொல்றேன். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, சிக்கன் வாங்கினாங்க. சிக்கனுக்கு பதில் ஒரு பக்கம் வந்து ஈரலை கொடுத்துட்டாரு பிக் பாஸ். அப்போ ஈரலை சமைச்சு கொடுக்கறது யாரு? ஹவுஸ் மேட்ஸ், பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ். அதை சாப்பிட்றது யாரு? பிபி டீலக்ஸ் ஹவுஸ் மேட்ஸ். ஸோ அங்க டேஸ்டிங் கூட சாப்பிடக்கூடாதுன்றத ரூல் புக்ல ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. தின் லைனா ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் அதை எடுத்து சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அவங்க சாப்பிடாம அவங்க நியாயகரமாக இருந்தார்கள் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. இதை செஞ்சு கொடுத்தவன 4 பேர் இருக்காங்க. துஷாரு, பிரவீன் காந்தி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமருதீன், இன்னொருத்தர் வந்து இவங்கன்னு நினைக்கிறேன், கமருதீன் மற்றும் அரோரா. இந்த 4 பேர் தான். ஓகே, இந்த 4 பேர் சாப்பிடும் போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த செஞ்சது யாருன்னா பிரவீன். அந்த இதுவை சிக்கனை வந்து நீங்க சாப்பிடுங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க போல. அதுக்கு இனிஷியல் தாட்டா இருந்தவர் பிரவீன் காந்தியா இருந்திருக்கார் அப்படின்றது அந்த ப்ரோமோ மூலியமா நமக்கு தெரியுது. அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, பிக் பாஸ் ரூல் படி உங்க லக்ஸுரி ஐட்டத்தை நீங்க மட்டும் தான் சாப்பிடணும். ஸோ பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் வீட்டார் அந்த லக்ஸுரின்றதை நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்க அந்த ஐட்டம் டிராவல் ஆகி போயிருச்சு, அவரும் சாப்பிட்டாரு. அப்ப சபரி சொல்றாரு, டே சாப்பிடக்கூடாதா, நம்ம செய்யறது மட்டும்தான் செய்யணும்ன்றது இப்பதான் லைவ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது. சபரி சொல்லிட்டு தான் இருந்தாரு, பட் அவர் சாப்பிட்டார். இப்ப என்னாச்சு, அது கொடுத்தது யார் தப்பு? டீலக்ஸ் ஹவுஸ் மேட்ஸ். அவங்க உங்களோட பதவியை நீங்க கரெக்டா பாதுகாக்கணும், தங்கமா பாதுகாக்கணும்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரா? இங்க ரூல் மேட்ச் நடந்துருச்சு. இப்போ அதுக்கான விளைவு என்ன அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. இன்னொரு ரூல் பிரேக்குமே நேற்று நைட்டு நடந்துச்சு. அது ரூல் பிரேக்ல கன்சிடர் ஆகாது போல. நைட்டு எல்லாரும் தூங்க போனதுக்கு அப்புறம் நைட்டு லைட் ஆஃப் பண்ணவனா அந்த ரூல் இல்ல போல இருக்கு. அதனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா நைட்டே காலையே பிக் பாஸ் இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணிருக்கலாம். மிஸ் ஆகி போச்சு. என்ன சொல்றாரு, பிக் பாஸ் டீலக்ஸ்ல இருந்து ஒரு நபர் பிக் பாஸ் ஹவுஸ் மேட்சா மாற போறாங்க அப்படின்னும் போது கனி, நந்தினி, பார்வதிக்கெல்லாம் ஹாப்பி ஜேடின்னு கத்திட்டு இருக்காங்க. கொண்டாட்டம் தான் அவங்களுக்கு. அதுல இருந்து எவனாவது ஒருத்தனுக்கு பவர் போகணுன்றது தானே வேண்டிட்டு இருக்காங்க. அது நடந்துருச்சு உடனே. ஸோ அங்கிருந்து ஒரு நபர் இங்க வராங்கன்னா இங்கிருந்து அங்க போனோம். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, பிக் பாஸ் சீசன் 8ல. ஸோ அங்கிருந்து ஆண்கள் வீட்டார்ல இருந்து ஒரு சைடும், பெண்கள் வீட்டார்ல இருந்து ஒரு நம்பரை ஸ்வாப் ஆகுவாங்களே, அதே டெக்னிக் தான் இங்க போட்டாங்க. ஸோ கலந்த கலவை சீசன் 8ம் சீசன் 7ம் கலந்த கலவையா தான் சீசன் 9 இருக்கு அப்படின்றத இங்க பார்க்க முடியுது. ஸோ அப்படியே சேஞ்ச் பண்ண போறாங்க. ஸோ அது யாரா இருக்கும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டார். உடனே நந்தினி டைரக்டா போறாங்க. பாயிண்ட் தெளிவான ஒரே பாயிண்ட், டோட்டல் டீம் க்ளோஸ்ன்ற மாதிரி நந்தினியோட பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. நீங்க 4 பேர் தான் தப்பு பண்ணீங்க. ஸோ அதனால நீங்க 4 பேர்ல இருந்து தான் யாரோ போனோம், இதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நின்ட்டாங்க. ஸோ தப்பு பண்ணவங்க தானே பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும். நான் தப்பே பண்ணலையே, நான் எனக்கு கொடுக்கப்பட்டது கரெக்டாக தானே ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற விதிமுறையை சொல்லிடுறாங்க. அதுல கானா வினோத்துமே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ கமருதீன் கிடையாது, கானா வினோத் தான் நினைக்கிறேன். ஸோ 4 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் அங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாரு, எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கெல்லாம் நான் போக ரெடியா இல்லப்பா அப்படின்ற மாதிரி பாரு சென்ஸ் பண்ணிட்டாங்க போல. அங்க போனா நமக்கு நெகட்டிவ் ஆயிரும், இங்க இருக்கிறதே அவங்களுக்கு நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ அதனால அங்க போக வேணான்னு முடிவு எடுத்துட்டாங்க. சரி, அவள் தான் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜே எல்லாம் சொல்லி ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டாங்க போல. யாரா இருக்கும்னு தெரியல. அங்கிருந்து வர நபர் ஒரு பயங்கரமான நபரா இருந்தா வேற மாதிரி கேம் பிளே பண்ணலாம். இல்ல அங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு நாங்க இங்க இருந்து ஒன்னு அனுப்புறோம், நீ வந்து எங்களுக்கு சாதகமா இருக்கணும், நீ இங்கிருந்து போயிட்டு எங்களுக்கு எதிராக இல்லைன்னா வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அங்கே போடுவாங்க போல இருக்கு. ஆனால் நல்லா இருக்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டு அதை மீறி வந்து அவங்களுக்கு எதிராக எப்படி பிளே பண்ணணுன்றது தானே சேலஞ்சு. அது யாரா இருக்கும்ன்றதை வெயிட் பண்றேன். இந்த சைடு இந்த 4 பேர் தான். உடனே காந்தி சொல்றாரு, லாஸ்ட் டைமே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். எப்படி லாஸ்ட் டைமே ஐ சாக்ரிஃபைஸ்டு. ஓகே, திரும்பி என்னெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி காந்தி சொல்றாரு. ஓகே, உடனே அந்த இடத்துல
நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே எடுத்து சாப்பிடுன்னு சொன்னீங்க, அப்ப நீங்க தானே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஸோ இப்பதான் பிரவீன் காந்திக்கு பிக் பாஸோட கேம் என்ன அப்படின்றது புரிய வருது. நான் பண்ணிட்டேன், இதனால சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதுன்றது நியாயம். லாஸ்ட் டைமே நான் கொடுத்துட்டேன்ல, ஸோ நாமினேஷன்ல இருந்து வந்திருக்கேன், உங்களுக்காக நாமினேஷன் பேரு, இதுக்கு மேல நான் என்ன பண்ணும் அப்படின்றது இருக்கு. ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட்டு தான். ஆனா இந்த இடத்துல யார் தப்பு பண்ணான்னு இருக்குல்ல, இந்த தப்புக்கான மெயின் ஆள் நீங்கனா இருந்தா அப்ப உங்களை தானே மாத்த முடியும். இல்ல மெயின் நீங்க சொல்லிதான் அது நடந்துச்சுன்னா அப்ப நீங்க தானே A1. ஐ மீன் இந்த டாஸ்கை பொறுத்த வரையும் இந்த டாஸ்கை உங்க இதுல நீங்க சொல்லி அங்க செயல்பாடு நடந்துச்சுன்னா அப்ப நீங்க தானே ஃபர்ஸ்ட், அப்ப உங்களை தானே மாத்தணும். அந்த இடத்துல சொல்றாங்க இல்ல இல்ல என்னால முடியாதுன்றாங்க. அடுத்து கூட இருந்த 4 பேர்ல யாராவது ஒரு முடிவு பண்ணி ஒரு நபர் மாற போறாங்க. ஃபைனலி என்ன நடக்க போகுதுன்னா, ஆரோரா நான் போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிருவாங்க போல இருக்கு. அதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச அந்த 4 பேர்ல இருந்து ஒருத்தர் போறதுதான் நியாயம். அதுல யார் மெயின் காரணமோ அவங்க போறது இன்னும் கரெக்டான நியாயமா இருக்கும்ன்றதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. சோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வீட்டார்ல இருந்து யார் வருவா அப்படின்றதையும் போட்டுருங்க. பை கைஸ்.